எப்படி எதில் பண்ணுறதுன்னு சொல்லியும் பண்ணாமல் இருப்பேனா? என்னன்னா பேஸ்ட்டும் பவுடரும் மிக்ஸ் பண்ணால் நெயில் பாலிஷ் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஒயிட் கலரில் இருக்க பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக வந்து பவுடர் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் கலருக்காக அக்ரிலிக் பெயிண்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் இது கூட ஷிம்மர் பவுடர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஷிம்மர் லுக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிட்டரும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கலரும் கம்மியாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் கலரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து க்ளூ ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக கிளிட்டர் க்ளூ வந்து ஆட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா காலியான நெயில் பாலிஷ் பாட்டில் வந்து என்கிட்ட இல்லை. நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண மாட்டேன், கிராஃப்ட்டுக்கு வேணால் வாங்குவேன். ஸோ இப்போதைக்கு இல்லாதனால இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அப்படியே நெயிலில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஷைனிங் நெயில் பாலிஷ் இருக்குது தெரியுமா, அதை அப்ளை பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சேன். ரொம்ப பேட்லாம் இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம இப்படி தேய்க்கும் போது வந்து உறிஞ்சிட்டு வரல, ஆனால் பிச்சோம்னா அப்படியே உறிஞ்சிட்டு வர மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இருக்குல்ல. நார்மலாக கலர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தா கூட இந்த அளவு லுக்காக இருக்காது. ஷிம்மர் பவுடர் கிளிட்டர் ஆட் பண்ணவும் இன்னும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க.